கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலும் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். 15வது சங்கீதம். சங்கீதத்திலே ஏறக்குறைய 5 வசனங்கள் காணப்படுகிறது. Psalm 15, அதாவது முதல் வசனத்தை வாசிப்போமானால், கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்திலே தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான்? கவனியுங்கள், அது the inhabitation of Zion or character of the earth. அதாவது சியோனில் வாசமாய் இருக்கிறவர்கள், அவளுடைய கேரக்டர், குணாதிசயங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நாம் அன்றாட வாழ்க்கையில எதையாவது ஒன்றை நாம் கொடுப்பதற்கோ பெற்றுக்கொள்வதற்கோ யார் என்று கேள்வி கேட்போம். யாருக்கிட்ட கொடுக்கலாம், யாருக்கிட்ட நம்பி இது பொறுப்பை கொடுக்க முடியும் என்று நாம் யோசிப்பது உண்டு. அதுபோல யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? Who will dwell in the habitation of Jesus? இந்த வசனத்தில் கூடாரத்தில் தங்குவான் யார் என்று சொல்லும் பொழுது கவனியுங்கள், அப்படியானால் அவனுடைய கேரக்டர், தங்குகளுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும், அல்லது the character of those who may dwell with the Lord, the character of those who may dwell with the Lord. எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு தேவனோடு தங்குவது உச்சிதம்? இந்த அதிகாரத்தை 5 வசனமாய் இருந்தாலும் இதில் சில ஆழமான கருத்துக்கள் காணப்படுகிறது. 2ஆம் வசனத்தை வாசிப்போமானால், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. கவனியுங்கள், அந்த 2ஆம் வசனத்துல இங்கிலீஷ் பைபிள்ல வாக்கத், ஒர்க்கத், ஸ்பீக்கத், அதாவது நடந்து பேசுகிறவன், நீதியை நடப்பித்து, அந்த நீதியை நடப்பித்து என்ற வார்த்தை ஒர்க்கத், அதான் இங்கிலீஷ் பைபிள்ல வாக்கத், ஒர்க்கத், ஸ்பீக்கத்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல படிச்சீங்கன்னா தெரியும். 15ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிப்போமானால், அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். கவனிகள், இந்த 3ஆம் வசனத்திலும் இங்கிலீஷ் பைபிள்ல படிச்சீங்கன்னா பேக் பைட்டத், டேக்கத், புட்டத், அது மட்டுமல்லாமல் டூயத், 5-6 காரியங்களை நான் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை சேர்த்து சொல்லுகிறேன். ஒர்க்கத், வாக்கத், ஸ்பீக்கத், பேக் பைட்டத், புட்டத், டூயத். நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறவன் தானே. அதாவது யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் தங்குவான்? நம்ம சொல்லுவோம், வீட்டில் கூட இப்படிப்பட்டவங்களாம் நம்ம வீட்டில் தங்கணுமா
சொந்தக்காரர்களாக இருக்கலாம், தெரிந்தவர்களாக இருக்கலாம், நைபர்ஸாக இருக்கலாம், அல்லது விசுவாசிகளாக இருக்கலாம், நீதிமான்களாக இருக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய இருதயமோ சிந்தையோ சில நேரங்களில் இடம் கொடுப்பதில்லை. அதுக்கு காரணம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, நீங்க நன்றாக விளங்குனீங்கன்னா, அந்த நான் சொன்னது அந்த 15ஆம் சங்கீதத்திலே காணப்படுகிற காரியங்கள் உண்மையாவே ஒரு உச்சிதமான காரியங்கள். இந்த 15ஆம் சங்கீதம் அது Psalm 15 is not a prescription. பிரிஸ்கிரிப்ஷன்னா டாக்டர் மருந்து சீட்டு கொடுப்பாரு. ஒன்றொன்னா காலையில் ஒரு வேளை, மத்தியானம் ஒரு வேளைன்னா, ராத்திரி ஒரு வேளை, 5 நாட்களுக்கு 10 நாட்களுக்கு டாக்டர் வில் கிவ் பிரிஸ்கிரிப்ஷன். அந்த பிரிஸ்கிரிப்ஷன் போல இது இருக்குதா? இல்லை. அந்த மாதிரி ஒரு மருந்து சீட்டுக்கு ஒப்பிட்டு நாம் இதை பேச முடியாது. இந்த 15ஆம் சங்கீதத்தை இதில் இருப்பது டிஸ்கிரிப்ஷன், நாட் பிரிஸ்கிரிப்ஷன், டிஸ்கிரிப்ஷன். நல்ல விளக்கமாக எழுதியிருக்கிறது. பிரிஸ்கிரிப்ஷன்னா 1 2 3 3 வேளை, காலையில், மத்தியானம், ராத்திரி, இது மாதிரி 5 நாட்கள். அது பிரிஸ்கிரிப்ஷன், ஒரு மருந்து சீட்டு. ஆனால் டிஸ்கிரிப்ஷன், விளக்குரை என்று சொல்லும் பொழுது ரொம்ப எலாபரேட்டா 5 வசனமும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு எச்சரிப்பாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை கொண்டு அல்லது சங்கீதக்காரனை கொண்டு எழுதின ஒரு நல்ல ஒரு சங்கீதம் அது. இந்த 15ஆம் சங்கீதம் முழுவதும் படித்து பார்த்தால் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், சாத்தியக்கூறாகவும் சாத்தியக்கூறு இல்லாமல் எதிர்மறையாகவும் காணப்படுகிற வார்த்தைகள் இதில் இருக்குது. போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். நான் இந்த சங்கீதத்தை சற்று ஆழ்ந்து தியானித்து கொண்டு படித்து கொண்டிருந்த இந்த நாட்களில் யோசித்து பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நன்றாக சொன்னேன். வாக்கத், ஒர்க்கத், ஸ்பீக்கத், பேக் பைட்டத், புட்டத், டெக்கத், டூயத்துன்னு இங்கிலீஷ் பைபிளில் படிச்சிங்கன்னா நன்றாக இருக்கும், ஒரு 2ஆம் வசனம் 3ஆம் வசனமும். ஆனால் இயேசு அல்லது யூதர்களுக்கு இந்த சங்கீதத்தை பழைய ஏற்பாட்டின் காலத்திலே உள்ள யூதர்கள் உள்ள காலத்தில் இந்த ரபாய்ஸ், பைபிள் டீச்சர்ஸ், இது குறித்து நீங்கள் பார்ப்பீங்களானால் 613 கமாண்ட்மெண்ட்ஸ் ஃபார் ஜூயிஷ் பீப்புள். அந்த கட்டளையை கீழ்ப்படிவதற்கு 613 கட்டளைகள், கமாண்ட்மெண்ட்ஸ் ஆர் எம்பெடட் இன் ஓல்ட் டெஸ்டமெண்ட். நீங்கள் இது யூத ஜனங்கள் வாண்ட்ஸ் டு பி ரைச்சியஸ், வாண்ட்ஸ் டு பி அதாவது நீதிமான்கள் போல அவர்கள் நடப்பதற்கு, காணப்படுவதற்கு, கிரியை செய்வதற்கு ரபாய்ஸ், ரபிமார்கள் வசனத்திலே பார்ப்போமானால் 613 கட்டளைகள் அவர்களுக்காக, யூத ரபிமார்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஏராளமான வசனம் உண்டு, நன்றாக விளங்க வேண்டும். இந்த அநேக காரியங்கள் ரபாய்ஸ், பைபிள் டீச்சர்ஸ், அதாவது நியாயப்பிரமாணத்தை சொல்லிக் கொடுக்கிற உபாத்தியார்கள், அவர்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் கட்டளையாகிய 613 கட்டளைகள் வேதத்திலே அவர்களுக்கென்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் நான் இந்த வசன அதிகாரத்தை, இந்த சங்கீதத்தை சொல்ல கூடுமானால், ரைச்சியஸ் லிவிங், நீதிமான்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று
இந்த 15ஆம் சங்கீதத்திலே அழுத்தம் திருத்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் இந்த சங்கீதத்தை சற்று யோசித்து தியானித்து படித்து கொண்டிருக்கும் பொழுது, இல்லை நீங்க நன்றாக படித்தீர்களானால் இந்த சங்கீதத்தை ஏசாயா 33ஆம் அதிகாரம், இந்த 15ஆம் சங்கீதத்தை ஏசாயா 33ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்திலே ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஐசையா chapter 33 verse 15 and 16. ஐசையா 33 15 and 16. 15 and 16. நீதியாய் நடந்து செம்மையானவர்களை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். கவனியுங்கள், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு கொடுக்கப்படும், நிச்சயமாய் கிடைக்கும். அதுல வசனத்தை பார்ப்போமானால், அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். உயர்ந்த ஹை பிளேசஸ் அப்படியானால் இந்த ஏசாயா 33:15 ஏறக்குறைய 6 requirements, 6 தேவைகள் காணப்படுகிறது. 15ஆம் வசனத்துல நீதி, இந்த 15ஆம் சங்கீத 15ஆம் Psalm 15 15ஆம் சங்கீதத்தையும் ஏசாயா 33:15-16 ஒப்பிட்டு பாருங்க. ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கல், ஏறக்குறைய ஒத்து போகும் வசனங்கள், வார்த்தைகள். நீதியாய் நடந்து, அதுபோல 15ஆம் சங்கீதத்துல உத்தமமாய் நடந்து, 2ஆம் வசனத்துல உத்தமமாய் நடந்து. இன்னொரு காரியத்தை நான் முக்கியப்படுத்துகிறேன், வாக் ரைச்சஸ்ன்னு இங்கிலீஷ்ல இருக்கும். அது நீதியை நடப்பித்து, நீதியை நடப்பித்து. இதெல்லாம் ரொம்ப ஆழமான வார்த்தைகள். அப்ரைட்லி, அதாவது இந்த வசனத்தில் இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து, அதாவது நான் முக்கியப்படுத்துகிறேன் வார்த்தையை, நடந்து ஒரு வார்த்தை, அடுத்தபடியாக வெறுத்து என்ற ஒரு வார்த்தையை முக்கியப்படுத்துகிறேன், இன்னொரு வார்த்தையை முக்கியப்படுத்துகிறேன், அடைத்து, செவியை அடைத்து. அது மட்டுமல்லாமல் மூடுகிறவன் எவனோ. நல்ல ரொம்ப ஆழமான தமிழ்ல 4-5 வார்த்தை, 5-6 வார்த்தை இருக்கிறது. இங்கிலீஷ்லயும் ஸ்டாப்ஸ் இஸ் இயர்ஸ், ஸ்டாப்ஸ் இஸ் இயர்ஸ். தன் காதுகளை மூடுகிறவன், செவியை மூடுகிறவன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையிலே இந்த 15ஆம் சங்கீதத்தை சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், நீதிமான்கள், பிரித்தெடுக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனங்கள், சியோனுக்கு ஆயத்தமாய் இருக்கிற யாரானாலும், அது சபையா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், விசுவாசிகளுடைய குடும்பமா இருக்கட்டும், இந்த இடத்துல they are in lot of mistakes, குறைகள் அதிகமாக காணப்படுகிறது. இந்த 15ஆம் வசனத்துல ஏசாயா 33:15 சங்கீதம் 15ஆம் சங்கீதத்தை ஒப்பிட்டு பாருங்கள். ரெண்டு கம்பேர் பண்ணீங்கன்னா இதுல கொஞ்சம் விளக்கமா இருக்கும், அதுல கொஞ்சம் நமக்கு இந்த 15ஆம் சங்கீதம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். மனதார சத்தியத்தை பேசுகிறந்தாவனே,
மனதார சத்தியம் சொல்லும் பொழுது ட்ரூத்ன்னு இருக்கு இங்கிலீஷில். நம்ம உண்மை பேசுறதா இல்லை உபதேசமா, இதெல்லாம் குழப்பமா இருக்கும் அநேகருக்கு, நிறைய ஜனங்களுக்கு. தன் நாவினால் புறம்புறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களோ கனம் கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறான். இதெல்லாம் இப்படியாக இந்த 15ஆம் சங்கீதத்திலே ஒரு ரைச்சஸ் மேன், ஒரு நீதி உள்ள மனுஷன் எப்படி இருக்கணும்னு எழுதப்பட்டிருக்குது, அவனுடைய கேரக்டர். அதே தான் ஏசாயால ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, நீதியாய் நடந்து இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு நீதியாய் நடக்கிறோமான்னு யோசிக்கும். அது வீடா இருக்கட்டும், வேலை ஸ்தலமா இருக்கட்டும், அல்லது ஒரு ஊழியத்தின் பாதையா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும். ஆர் வி ரைச்சஸ்? not only before the sight of God, not only before the church and also before God. தேவனுக்கு முன்பாகவும் சரி, சபைக்கு முன்பாகவும் சரி, குடும்பத்துக்கு முன்பாகவும் சரி, ஆர் வி வாக்கிங் ரைச்சஸ்லி? நீதியாக நானும் நீங்களும் நடக்கிறோமான்னு கொஞ்சம் யோசியுங்கள். செவ்வையானவர்களை பேசி, அதை ரொம்ப வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸ்பீக்கத். நம்முடைய வாயின் வார்த்தைகள் அவருடைய பார்வைக்கு, அவருடைய சமூகத்துக்கு பிரீதியா இருக்குன்னு ஒரு வசனம் இருக்கு சங்கீதத்தில், தெரியுமா? நம்முடைய வாயின் வார்த்தைகள் காரியங்கள் அவருடைய சமூகத்துல பிரீதியா இருக்குன்னு இருக்குது. அந்த வசனம் ரொம்ப ஆழமான வார்த்தை. அதை ஏறக்குறைய 73, 75, 76 சங்கீதத்திலே அந்த வார்த்தை அடிக்கடியாக வரும். உம்முடைய இது வார்த்தை என்னுடைய சமூகத்திலே அது எனக்கு பிரீதியா இருக்கும். ரொம்ப ஆழமான வார்த்தை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அப்படியாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே அப்படி காணப்படுகிறோமா என்று யோசிக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் அவருடைய சமூகத்திலே பிரீதியாய் இருக்கும். அப்படியா நம்முடைய பேச்சு, நம்மளுடைய நடக்கை, நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்களும் நானும் நன்றாக யோசிக்க வேண்டும். அது கர்த்தருக்கு பிரீதியா இருக்கிறதா, கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதா, நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்பதை ஜனங்கள் மட்டுமல்ல, வீட்டார் மட்டுமல்ல, இயேசுவே தேவனே அதை நம்மை சீர்தூக்கி பார்க்கிறார். ஆகினாலே வாசிக்கலாம் 19ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்துல, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும், நல்லா கவனிங்கள், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும், my words, my meditation, my words and my meditation before your presence, உம்முடைய சமூகத்தில் ரொம்ப பிளசண்டா இருக்கும், பிரீதியா இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது அதெல்லாம் யோசிக்க வேண்டும். அதையாக்க செம்மையானவைகளை பேசி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காணப்படுகிறபடினாலே இந்த வசனத்திலே வெறும் ஆதாயத்தை வெறுத்து, அதாவது இடுக்கன் செய்வதால் ஒருத்தரை இடுக்கனுக்குள்ள கொண்டு போய்
அவனை மிரட்டி உருட்டி காசு வாங்குவாங்க. இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி. நம்ம சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு உதறுவோம். சாப்பிட்ட உடனே கை வாஷ் பேஸில் போய் கழிக்க வைங்க, கை கழுவோம். சமையல் ரூம்லேயே வாஷ் பேஸ் கை கழுவிட்டு உடனே கர்ச்சிஃபோ ஒரு நாப்கின்னோ அல்லது ஒரு டிஷ்யூ பேப்பரோ தேட மாட்டோம். உடனே 2 கையை உதறுவோம். நல்லா யோசிங்க. டெய்லி அது காலை சாப்பாடோ மத்தியான சாப்பாடோ ராத்திரி சாப்பாடோ இல்லை கை கழுவினோடனே ஏதாவது கையில் பட்டு உடனே இப்படி உதறுவோம். சாதாரண ஒரு தண்ணி, ஒரு வாட்டர், அன்றாட குடிக்கிற அந்த வாட்டரை நம்ம கொஞ்சம் சாப்பிட்டோம் கை கழுவினோன்னு உதறோம். அதை காட்டிலும் வசனம் சொல்லுகிறது, தன் கைகளை உதறி பரிதானங்களை வாங்காதபடிக்கு. அப்படியானா லஞ்சம் வாங்காதபடிக்கு. இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும், அது வேலை ஸ்தலமோ ஊழியமோ அது எந்த பாதை வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த சூழ்நிலையா இருக்கலாம், நீங்களும் நானும் லஞ்சம் லாவணியம் வாங்காதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக காணப்படுகிறோமா என்று யோசியுங்கள். இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஐயோ, பார்க்கிறோம் இந்த வசனத்திலே, தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு. இந்த வசனத்தெல்லாம் 15ஆம் சங்கீதத்தில் நீங்க யோசித்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 15ஆம் சங்கீதத்துல அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவது இல்லை. அது மட்டுமல்லாமல் இந்த வசனத்தெல்லாம் நீங்க 2 வார்த்தையை Psalm 15 and Isaiah 33, 15 and 16 you have to compare. செவிகளை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு, பொல்லாப்பை பார்க்காதபடிக்கு, காணாதபடிக்கு தன் கண்களை மூடுறவன், செவியை அடைக்கிறவன், அதாவது வீண் ஆதாயத்தை வெறுக்கிறவன், நீதியாய் நடக்கிறவன், அல்ல உதறுறவன், தன் கைகளை உதறுகிறவன், இவைகளெல்லாம் இந்த 15ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தின்படி, ஏசாயா 15ஆம் வசனத்தின்படி செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், அவன் அல்லது அவனுடைய குடும்பம் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். அது நல்லா யோசியுங்கள். Who will dwell in the house of God? கர்த்தாவே யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் கூடாரத்தில் தங்குவான்? யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணும்? Who will dwell? Who will dwell? யார் தங்குவான்? தன் கைகளை உதறுகிறவன், கண்களை மூடுகிறவன், செவிகளை அடைக்கிறவன், வீண் ஆதாயத்தை லஞ்சம் வாங்காதவன். இதெல்லாம் யோசித்து பாருங்கள். வசனம் இதான் சொல்லுது. கண்களை அடைக்கிறவன் அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் செய்வான். கண்மலைகளின் அரண் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். இஸ் வாட்டர், அவனுடைய தண்ணீர் அவனுக்கு கண்டிப்பாக நிச்சயம். அப்படியானால் இஸ் பிரெட் இஸ் வாட்டர். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏன் குடும்பத்தில் பற்றாக்குறை, வருமானத்தில் பற்றாக்குறை, பலவிதமான பிரச்சனைகள் குடும்பத்தில் சந்திப்பதன் காரணங்களில், பிரதான காரணங்களில் ஒன்று, எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். இந்த வசனத்தின்படி 15வது வசனம், ஏசாயா 33:15வது வசனத்தின்படி
நடக்க முடியாத விசுவாசியா இருக்கலாம், நடக்க முடியாத ஒரு ஸ்திரீயாக இருக்கலாம், ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இருக்கலாம், புருஷனும் மனைவியுமா இருக்கலாம், நடக்க முடியாத ஒரு குடும்பமா இருக்கலாம். They are not walking according to the word of God. Isaiah 33:15 and 16. ஆகினாலே அவங்களுக்கு வாட்டர் அண்ட் பிரெட் இஸ் வெரி 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 இன்சஃபிஷியன்ட். அவங்களுக்கு அந்த அப்பமும் தண்ணீரும் குறைவாக குறைக்கப்படுது. இன்னைக்கு ஏன் நமக்கு கஷ்டம், பிரச்சனை, கடன், உபத்திரம், வேதனைன்னு சொல்லி பாருங்க, யோசித்து பாருங்க. நான் நல்லா தானே இருக்கேன், ஆலயத்துக்கு போறேன், நன்றாக நான் காணிக்கை சம்பாத்தி கொடுக்கிறேன், நன்றாக பாட்டு பாடுறேன், நான் கொயரில் இருக்கிறேன், நான் புல்பீட்டில் இருக்கிறேன், டிரான்ஸ்லேட் பண்ணுறேன், ஊழியம் செய்கிறேன், இப்பெல்லாம் நம்ம ஆற்றி தேற்றுவோம். நோ 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 நாட் அட் ஆல். நம்மளை உட்கார்ந்து இந்த திருவிருந்த நாளிலே நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஏசாயா 33:15, சங்கீதம் 15ஆம் சங்கீதத்தெல்லாம் கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிச்சு பாருங்க நேரம் இருக்கும் பொழுது. உதற வேண்டியதை உதறல, காதை அடைக்க வேண்டிய இடத்துல காதை அடைக்கணும், கண்ணை மூட வேண்டிய இடத்துல கண்ணை மூடணும், வெறுக்க வேண்டிய இடத்துல வெறுக்கணும், நீதியாய் நடக்க வேண்டிய இடத்துல நடப்போமானால் கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தையும், உங்களுடைய மனைவியும், உங்களுடைய புருஷனையும், உங்களுடைய பிள்ளைகளையும் உயர்ந்த இடத்திலே கர்த்தர் வைப்பார். அப்படி உயர்ந்த இடத்திலே வைக்கிற அந்த தேவன் கண்டிப்பாக he will give bread and water. உங்களுக்கு நிச்சயமாக அப்பமும் தண்ணீரும் கண்டிப்பா கொடுக்கப்படும். ஆகார குறைவு இருக்க, give us our daily bread. அன்றன்று உள்ள அப்பம் எங்களுக்கு தாரும். இன்றைக்கு ஆவியானவர் என்னோடும் உங்களோடு பேசுவாராக. என்ன காரணம்? எனக்கு அப்பம் வேணும், எனக்கு தண்ணீர் வேண்டும், எனக்கு கடன் பிரச்சனை வேண்டாம், எனக்கு குடும்பம் கஷ்டப்படுது, பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, மனைவியால கஷ்டம், புருஷனால கஷ்டம், பிள்ளைகளால கஷ்டம், இதெல்லாம் நான் விம்மி புலம்பி யோசிக்கிற எனக்கு கர்த்தாவே என்னை உயர்ந்த இடத்தில் வாசம் செய்ய, நான் கண்களை மூட, காதை அடைக்க, கையை உதற, பரிதானம் வாங்காமல் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி, தீமோத்தேயுவில் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். இது போதும் எனக்கு, இன்னைக்கு இவ்வளவுதான் கர்த்தர் அளந்து போடுறாரு, இன்னைக்கு 100 கிராம் தான் கொடுக்குறாரு, எனக்கு 2 கிலோ வேணும், ஆனா ஆண்டவர் 1/4 கிலோ தான் கொடுப்பாரு. நல்லா புரிஞ்சுங்க. ஐ வாண்ட் 2 kilos. எனக்கு 2 கிலோ அளவு வேணும், ஆனா கர்த்தர் 1/4 கிலோ தான் கொடுப்பாரு. அன்பான விசுவாசி, கொடுக்கறதுல கர்த்தர் கொடுக்கறதுல மன ரம்மியமாக நீங்களும் நானும் இருப்போமானால் அந்த குடும்பத்தையும், அந்த புருஷனையும், அந்த மனைவியும், அந்த பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்ந்த இடத்திலே வைப்பார். அல்லேலூயா. அவன் அப்பம் அவனுக்கு நிச்சயமாய், அவனுடைய தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கொடுக்கப்படும். இன்னைக்கு பிரெட் அண்ட் வாட்டர், பிரெட் அண்ட் வாட்டர், ஜீவ அப்பமாகிய இயேசு, ஐ am the living bread, நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் யோசியுங்கள். இந்த திருவிருந்த நாளிலே இந்த 15ஆம் சங்கீதத்தையும் ஏசாயா 33, 15, 16 கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிங்க. அதான் நான் சொன்னேன், இந்த வசனத்துல வாக்கத், ஸ்பீக்கத், டிஸ்பைசத், ஷெகத், ஸ்டாப்பத், ஷட்டத், இதெல்லாம் இருக்குது வசனம். இங்கிலீஷ் பைபிளை படிச்சீங்கன்னா தெரியும். இதெல்லாம் நல்லா யோசித்து பாருங்கள். இதிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு, உங்களோடு, என்னோடும் அதாவது ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு, there is no bloodshed,
ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை யோசனைகளை கேளாதபடிக்கு. அப்படியானால் அந்த ப்ளீடிங், நீ கேட்கிற வார்த்தை, நீ பேசின வார்த்தை அப்படியே சாப்பாடு கூட என்னால் சாப்பிட முடியல, அப்படியே இருதயம் நொறுங்கி போச்சுன்னுவாங்க. அப்படியானால் ப்ளீடிங், இன்டர்னல் ப்ளீடிங். இன்டர்னல் ப்ளீடிங். யாரையும் போய் நம்ம வெட்டி கிட்டி கொலை செய்யணும்னு இல்லை. சொல்லுகிற வார்த்தை, பேசுகிற வார்த்தை, அந்த வார்த்தையிலே அவங்க அப்படியே நொந்து அப்படியே மோசமாயிடுவாங்க. இப்படி பேசிட்டானே, இப்படி பேசிட்டாங்களே, இப்படி பேசிட்டாளே, இந்த குடும்பம் இப்படி பேசிச்சா, அவர் இப்படி பேசினாரா, அந்த அம்மா இப்படி பேசினாங்களா, அதுவே அவங்களுக்கு ரத்தம் சிந்துகிற மாதிரி தான். அதனாலே நீங்களும் நானும் கர்த்தாவே ரத்தம் சிந்துவதற்கான யோசனையை கேளாதபடிக்கு, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறோம். ஆனால் கர்த்தாவே எனக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுங்க ஐயா, எனக்கு ஐ நீட் பிரெட் அண்ட் வாட்டர். உம்முடைய அப்பம், ஜீவ அப்பமாகிய நீர், ஜீவ தண்ணீராகிய நீர். அத சமாரிய ஸ்திரீ கேட்கிறார், இயேசு சொல்ற ஐ எம் த லிவிங் வாட்டர், நானே ஜீவ தண்ணீர் என்று சொல்லுகிறார் சமாரிய நாட்டு ஸ்திரீ கிட்ட. லிவிங் பிரெட், லிவிங் வாட்டர். ஒவ்வொரு நாளும் ஜீவ அப்பமாகிய இயேசுவே நீர் எனக்கு வேண்டும், ஜீவ தண்ணீராகிய நீர் என்னோடு கூட இரும். எனக்கு இந்த ஏசாயா 33ஆம் அதிகாரம் அல்லது 15ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல நான் கவனமாக நடக்க என்னையும் என் குடும்பத்தை இரத்தத்தால மூடிக்கொள்வீராக. அது மட்டுமல்லாமல் இன்னொரு வசனத்தை முக்கியப்படுது. மீக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போமானால், மீக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து, இரண்டாவது இரக்கத்தை சிநேகித்து, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதை அல்லாமல், உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கற்றுக்கொண்டு கேட்கிறார். நீங்க மறுபடியும் அந்த ஒரு முக்கியமான வார்த்தை, இரக்கத்தை சிநேகித்து, சிநேகித்து, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை. பொறுமை, நான் அந்த பாட்டை, முக்கியமான பாட்டை விட்டுறீங்க. நியாயம் செய்து, நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து, கவனிங்க, இரக்கத்தை முதலாவது நியாயத்தை செய்து, இரக்கத்தை சிநேகித்து, இரக்கத்தை சிநேகித்து, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதை, முன்பாக மனத்தாழ்மை போதும், மனத்தாழ்மை நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கத்த. 3 இருக்காங்க, 3 லிஸ்ட். இரக்கத்தை சிநேகிக்கணும், நியாயத்தை செய்யணும், அவனிகள். இதெல்லாம் அந்த 3 முக்கியமான காரியத்தை தான் கர்த்தர் நம்மகிட்ட கேட்கிறாரு. தேர் இஸ் a 3 லிஸ்ட். 3 லிஸ்ட் இருக்குது. இரக்கம், நியாயம், தாழ்மை. இது 3 நமக்கு இருக்குதா? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இயேசு சொல்றாருங்க, வேற ஒண்ணும் இல்லை. மீக 6:8 அதுவும் கர்த்தர் சொல்றாரு. இயேசுவே சொன்னார், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், மலை பிரசங்கத்துல. அதனால இதெல்லாம் நம்ம நல்லா யோசிக்கணும். திருவந்த நாளிலே எனக்கு நியாயம், நான் நியாயமா இருக்கணும், நான் இரக்கமா இருக்கணும், நான் மனத்தாழ்மையா இருக்கணும். கர்த்தரிடத்திலே நீங்களும் நானும் கேட்போமாக. அதனால்தான் இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே. ஆபகுக் 1ஆம் அதிகாரம், ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இதெல்லாம் பை ஃபெய்த் வரும். எல்லாம் எப்படி கிடைக்கும்? இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே, விசுவாசத்தினாலே, his faith,
நீதிமான் தன் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இன்னொருத்தருடைய விசுவாசம் உங்களுக்குள்ள கிரியை செய்யாது. இன்னொருத்தருடைய ஜப ஆவி உங்களுக்குள்ள கிரியை செய்யாது. நீ நல்லா பைபிள் படி, நான் காதுல கேட்கிறேன், நீ சத்தமா பைபிள் படி, நான் காதுல கேட்கிறேன். நோ 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 நோ. நீங்க பைபிள் படிக்கணும், நீங்க ஜெபிக்கணும். நீங்க கிரியை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. அதனால்தான் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீங்களும் நானும் பிழைக்க வேண்டுமானால் அவருடைய அப்பத்தினாலும் அவருடைய தண்ணீரினாலும் ஜீவ தண்ணீராலும் ஜீவ அப்பத்தினாலும் பிழைக்க வேண்டுமானால் தன் விசுவாசத்தினாலே, என்னுடைய விசுவாசத்தினாலே நான் பிழைப்பேன். அதுபோல திருநாளே கர்த்தர் நமக்கு கிரியை செய்வாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. Lord, draw me nearer, 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 blessed Lord, to the cross where thou wast died. Draw me nearer, 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 blessed Lord, to thy precious bleeding side. அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் எங்களை தாழ்த்தி போடுகிறோம். இந்த திருவிருந்த நாளிலே நாங்கள் அனைவரும் கர்த்தாவே இரக்கம் செய்ய, நியாயம் செய்ய, மனத்தாழ்மையா இருக்க கிருபை தாரும். 15ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கடைபிடிக்க கிருபை தாரும். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 15, 16 வார்த்தையின்படி, வசனத்தின்படி ஜீவித்து கர்த்தாவே எங்களை உயர்ந்த இடத்திலே வாசம் செய்ய, எங்களுடைய அப்பம், எங்களுடைய தண்ணீர் எங்களுக்கு நிச்சயமா நீர் கொடுக்கிற கிருபைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வசனத்தை கேட்டவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.